கிரக மற்றும் நாக தோஷம் நீக்கும் பெருமாள் கோவில். மேற்கு பார்த்து அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த பெருமாள் கோவில். வேண்டிய வரம் தரும் சென்னை அருகில் உள்ள சக்தி வாய்ந்த பெருமாள் கோவில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னை குன்றத்தூரில் அமைந்துள்ள திரு ஊரக பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் இந்த கோயில் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் திரு ஊரக பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற குன்றத்து முருகன் கோயில் அருகில்தான் இவ்வாலயம் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். முற்காலத்தில் குலோத்துங்க சோழ மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். ஒரு சமயம் அவனுக்கு தோஷம் உண்டானது. பல தலங்களில் பரிகாரம் செய்தும் பலனில்லை. ஒரு நாள் திருமால் அவனது கனவில் முதியோர் வடிவில் தோன்றி தான் காஞ்சிபுரத்தில் திரு ஊரக பெருமாளாக அருளுவதாகவும் தன்னை அவ்விடத்தில் வந்து வழிபட தோஷ நிவர்த்தி பெறும் என்று கூறினார். அதபடி மன்னன் காஞ்சிபுரம் சென்று திரு ஊரகம் என்னும் திவ்ய தேசத்தை அடைந்தான். அங்கு பெருமாள் ஆதிகேசன் வடிவில் இருந்ததை கண்டான். அதுவரையில் பெருமாளை முழு உருவத்துடன் பார்த்திருந்த மன்னனுக்கு தான் சரியான கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோமோ என்ற குழப்பம் ஏற்பட்டது. எனவே அன்று இரவு அங்கே தங்கினான். அன்றும் அவனது கனவில் தோன்றிய பெருமாள் தானே அத்தலத்தில் ஆதிசேஷன் வடிவில் இருப்பதை உணர்த்தினார். அதன் பின் ஊரக பெருமாளை தரிசித்த மன்னன் தோஷம் நீங்க பெற்றான். பின்பு பெருமாளுக்கு நன்றி கடனாக இத்தலத்தில் ஒரு கோயில் கட்டினான். அப்பொழுது பெருமாள் அவனுக்கு திருப்பதி வெங்கடாசலபதி அமைப்பில் காசி கொடுத்தார். எனவே அதே அமைப்பிலேயே இங்கு பெருமாள் சிலையை வடித்து பிரதிஷ்டை செய்தான். சுவாமிக்கு திரு ஊரக பெருமாள் என்று பெயர் சூட்டினான். இது அந்த கோயிலோட வரலாறு. இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். மூலஸ்தானத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் காசு தருகிறார். கிரக மற்றும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த கிரகத்துக்குரிய நாட்களில் இங்கு சுவாமி மற்றும் தாயாருக்கு வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டுள்ளது. பிரகாரத்தில் சீதை லட்சுமணருடன் கூடிய கல்யாணராமர் சன்னதியும் எதிரில் வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கிறது. இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். ஆண்டாளும் தனி சன்னதியில் காசி அளிக்கிறாள். தாயார் திருவிருந்தவல்லி கிழக்கு நோக்கிய சன்னதியில் தனியே இருக்கிறாள். இத்தலத்தில் இருந்து மேற்கு திசையில் காஞ்சிபுரம் இருக்கிறது. எனவே மன்னன் இக்கோயிலை கட்டிய பொழுது காஞ்சி திரு ஊரகத்தை பார்க்கும் விதமாக இத்தலத்தை மேற்கு நோக்கி கட்டினான். வைகுண்ட ஏகாதசி விழா ஒரு நாள் மட்டும் இங்கு நடக்கிறது. அன்று சுவாமி சொர்க்கவாசல் செல்கின்றார். புரட்டாசி 4வது சனிக்கிழமையில் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிப்பது விசேஷமாகும். பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சுவாமி தாயார் திருக்கல்யாணம் நடக்கிறது. மற்றும் இவ்வாலயத்தில் ஆடிப்பூரம், நவராத்திரி, அனுமன் ஜெயந்தி போன்ற விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அற்புதமான பெருமாள் கோயிலை நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.